தங்கத்தை வந்து இறக்குமதி செய்வதற்கான வரி 15% ஆயிடுச்சு. இப்போ காமன் மேனுக்கெல்லாம் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அப்படியே போச்சுன்னா தங்கம் வாங்க முடியாதோ அப்படின்னு. என்ன ரீசன்ஸ்? அது வந்து ஒரு அழகு பொருள் ப்ளஸ் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பவுன் வந்து 175 ரூபாய். ஓ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய விலை வீழ்ச்சி இந்த அந்நிய செலாவணி செலவாக கூடாதுன்றதுக்காக தான் இப்போதைக்கு தங்கம் வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க. கச்சா எண்ணெய் இறக்குமதியே நம்ம தடுக்க முடியாது. பெட்ரோல் டீசல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் தங்கம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். அதனால தான் நீங்கள் தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓராண்டுக்கு தான் இந்த 15% இருக்கும், அப்புறம் குறைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. குறைக்க வாய்ப்பு இருக்கா? கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலத்துக்கு தங்கம் விலை ஏறாமல் இருந்திருக்குது. 500 ஆண்டு காலம். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. பொருளாதார ரீதியாக நிறைய கேள்விகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. தங்கம் வாங்குவதை ஓராண்டுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு பிரதமர் அறிவித்தது. தங்கத்துக்கான வரி அப்படின்றது உயர்த்தப்பட்டது. இதெல்லாம் தாண்டி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அடுத்து வர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதார சிக்கல் அப்படின்னு நிறைய கேள்விகள் காமன் மேனை நோக்கி, காமன் மேனுக்கான சந்தேகம் இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் தெளிவு வருவதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு PR சுந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பொருளாதாரம் சார்ந்து இப்போ சமீபமாக அடுத்தடுத்து ஒரு வாரத்தில் நிறைய பரபரப்பான செய்திகளை பார்த்துட்ருக்கோம். முதல்ல இந்த தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. தங்கத்தை வந்து இறக்குமதி செய்வதற்கான வரி 15% ஆயிடுச்சு. ஸோ காமன் மேனுக்கெல்லாம் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அப்படியே போச்சுன்னா தங்கம் வாங்க முடியாதோ அப்படின்னு. உடனே 8,000 ரூபாய் ஏறுது. என்ன ரீசன் சார்? பொதுவாகவே அந்த காலத்தில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கையில் பணம் இருந்தால் ஒன்று மண்ணில் போடு அல்லது பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. காலாகாலமாகவே குறிப்பாக தென்னிந்தியர்கள் வந்து தங்கத்தில் வந்து அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு அழகு பொருள் ப்ளஸ் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் எ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நாடு ஒரு வளரும் நாடு. நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகும். 1978 என்னுடைய தந்தையார் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனார். அப்போ அவருக்கு வந்து US டாலரில் தான் சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு டாலரோட மதிப்பு 5 ரூபா இருந்தது. ஓ, ஸோ ஒரு டாலரோட மதிப்பு 5 ரூபா இருந்தது. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 96 ரூபா. அப்போ ஒரு வேளை இந்த கடந்த 40 ஆண்டு காலமாக தங்கத்தோட விலை ஒரே ஒரு டாலர் கூட ஏறலைன்னே வச்சுப்போம் உலக அளவில். அப்போ கூட இங்கே என்ன இருக்கும், அது கிட்டத்தட்ட 20 மடங்கு விலை ஏறி இருக்கும். ஸோ இந்த ஹெட்ஜிங் அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஒரு புது கான்செப்ட் நிறைய பேர் செய்கிறாங்க. பட் ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய மக்களுக்கு தெரிஞ்ச ஹெட்ஜிங்னா நமக்கு ஒரு ஆபத்து வந்தால் அதை எதை காப்பாற்றுறது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு தங்கம் தான். அதனால தான் தங்கத்தில் கண்ணை மூடிக்கின்னு வந்து ஒரு முதலீடு பண்ணின்னு வந்தாங்க. என்னுடைய தாய் மாமனுக்கு 1972 திருமணம் ஆச்சு. அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பவுன் வந்து 175 ரூபா. ஓ, ஸோ 175 ரூபா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபாய். ஸோ அதனால் வந்து இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து காலாகாலமாக தொன்று தொட்டு தமிழர்கள் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் எல்லாருமே அதிகமாக விருப்பப்பட்டு செய்கிறதுக்கு காரணம் இதுதான். அது வந்து ஆபத்து காலத்தில் இது அவங்கள காப்பாற்றும். இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு பாருங்கள். 1991 மன்மோகன் சிங் வந்து நிதியமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற உடனே பார்த்தாரு, நம்ம கையில் வந்து அந்நிய செலாவணி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. 2 அல்லது 3 வாரங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணி தான் கையில் இருந்தது. இப்படி இருந்தால் நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்தார். அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுத்ததில் ஒரே நாளில் இந்திய ரூபாயோட மதிப்பை 10% குறைச்சார். ஓ, இந்திய ரூபாயோட மதிப்பு 10% குறைச்சிட்டாங்க ஒரே நாளில். அடுத்த நாளே இன்னொரு 10% குறைச்சாங்க. அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு 20% இறங்கிடுச்சா 2 நாளில். ஆனால் தங்கமாக வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் என்னாச்சு, 20% மதிப்பு கூடிடுச்சு. ஆனால் அதே இந்திய ரூபாயாக கையில் வச்சுருந்தவங்களுக்கு அதோட மதிப்பு 20% இறங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது இப்போ இதை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ போன வாரம் என்ன பண்ணாங்க, திடீர்னு தங்கத்தின் மேலான வரிகளை வந்து கிட்ட 6%லேருந்து 15% இறக்குமதி வரி ஒரே நாளில் இறக்குமதி வரை ஏற்றினாங்க. அப்போ என்னாச்சு, ஏற்கனவே தங்கம் மிச்சங்கிருந்த எல்லாருக்குமே ஒரே நாளில் 9%
மதிப்பு கூடி போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் ஒரு வருஷம் தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் யார் கேட்பாங்க? வாங்காதீங்க அப்படின்னா தான் வாங்கணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஒருவேளை கிடைக்காதோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது சார். பற்றாக்குறை ஏற்படுமோ? இல்லை, அதாவது பற்றாக்குறை ஏற்படுதுன்றதை விட்டுருவோம். இது வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அதுக்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்திய வந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மாபெரும் பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்போல்லாம் பிரச்சனைகளை எதிர்நோக்கிறோமோ அப்போல்லாம் தங்கம் வச்சுங்கிறவங்க தான் அதிகபட்சமாக பயன்படுறாங்க. அப்படி இருக்கும்போது தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஒரு என்னதான் ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ சொன்னாலுமே ஒரு தனி மனிதன் வந்து அவனுக்கு எது நல்லது அப்படின்றத பார்த்து மட்டும்தான் அவன் எந்த ஒரு முடிவுமே எடுப்பான். ஸோ அந்த வகையில் வந்து அது இல்லாமல் வந்து சிலது சோஷியல் கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் ஒரு 3 மாதம் கழிச்சு என்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சுருக்கிறேன். இப்போ பிரைம் மினிஸ்டர் தங்கம் வாங்க வேணாம்னு சொன்னான்னா நான் என்ன பண்ண முடியும்? தங்கம் வாங்காமல் இருக்க முடியுமா? திருமணத்துக்கு தேவைப்படுமே. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அடிப்படையில் இந்த டாலருடைய விலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய விலை வீழ்ச்சி பொருளாதார சிக்கல்னால இந்த அந்நிய செலாவணி செலவாகக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போதைக்கு தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்களா சார்? அது சரியான வாதம் தான். அது குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு அந்நிய செலாவணி அதிகமாக தான் செலவாகும். இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு அந்நிய செலாவணி ரெண்டு விஷயத்துக்கு தான் அதிகபட்சமாக பயன்படுத்துகிறாங்க. ஒன்று கச்சா எண்ணெய் இறக்குமதி, 2வது தங்கம். ஓகே. இப்போ கச்சா எண்ணெய் இறக்குமதியே நம்ம தடுக்க முடியாது. அது இல்லாமல் நம்மளால் பெட்ரோல் டீசல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் தங்கம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் தியரிட்டிக்கலாக. அதனால தான் நீங்கள் தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்கள் தங்கம் வாங்கிறதுனால தங்கத்தை நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்காக நம்ம வந்து அந்நிய செலவினை நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட நீங்கள் தங்கம் வந்து வாங்காதீங்க, தங்கம் வாங்கிறதுக்கு பதில் நாங்கள் தங்கப்பத்திரம்னு ஒன்று கொடுக்குறோம், கோல்ட் பாண்ட், அதில் முதலீடு பண்ணுங்க, அது வந்து தங்கத்துக்கு சமம் தான், எப்போ வேணாலும் நீங்கள் விற்றுக்கலாம், ஒரு 8 வருஷம் கழிச்சு தங்கம் என்ன விலை இருக்கோ அந்த காசை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஆனால் அவங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய கெட்ட நேரம், அவங்க அந்த தங்கப்பத்திரத்தை விற்கும்போது 1 கிராம் தங்கம் 2600 2700 அந்த லெவலில் இருந்தது. இன்றைக்கி அது 1 கிராம் வந்து 15,000 ஆகிடுச்சு. லாஸ்ட்டு 6100 சம்திங் இருந்தது. கடைசி அவங்க போட்டதுக்கப்புறம் போடவே இல்லை, 22 நினைக்கிறேன். இல்லை. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பொதுமக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு 2500 3000 வாங்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு 15,000 திருப்பி கொடுக்கணும். இதனால் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, தங்கம் வாங்கிறத நிறுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஆல்டர்னேட் வழி. ஆனால் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்தது. அதனால் இந்த தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம வேறு எப்படிலாம் நம்முடைய அந்நிய செலாவணியை வந்து பெருக்க முடியும். ஸோ அந்நிய செலாவணி குறையுதுன்றது உண்மை தான். அந்த அந்நிய செலாவணியை பெருக்கிறதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும்? இப்போ நம்ம வந்து இறக்குமதி பண்ணும்போது நம்ம வந்து அந்நிய செலாவணி கொடுக்குறோம், ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்குது. அப்போது எதையெல்லாம் பண்ணி நம்மளால் ஏற்றுமதி அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ நமக்கு அந்நிய செலாவணி நிறைய உள்ளே வரும். இப்போ ஒரு அப்பப்போ ஒரு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரஜினி ட்ரெண்டிங்கில் இருப்பார், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் ட்ரெண்டிங்கில் இருப்பார், மேபி இன்னும் கொஞ்ச நாள் போயிருப்பேன்னா சிவகார்த்திகேயன் ட்ரெண்டிங்கில் இருப்பார். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ட்ரெண்டிங் இருக்கும். அதே போல் தான் வந்து பிஸ்னஸ்லேயும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அந்த ட்ரெண்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா அந்த நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய ட்ரெண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்தியாவுடைய துரதிர்ஷ்டம், இந்தியாவில் அந்த மாதிரி நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. அமெரிக்காவில் என்விடியா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கம்பெனிகளுடைய மதிப்பு எவ்வளவோ அதை விட அதிகம் அந்த ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு. ஒரே ஒரு கிராஃபிக் கார்டு இதெல்லாம் அவங்க தயாரிப்பாங்க. ஆமாம், இந்த சிப்ஸ் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஒரு கணிச்சு நம்ம அதில் ஈடுபட்டிருந்தோம்னா இன்றைக்கி நம்மளும் வந்து நிறைய ஏற்றுமதியில்
சிறந்து விளங்கி இருக்கலாம். அப்போ நமக்கு அந்நிய செலாவணி அதிகமாக அந்நிய செலவணி நமக்கு நிறைய கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பொருளாதார மேதைகளை கலந்து எப்படிலாம் நம்ம வந்து ஏற்றுமதியை பெருக்க முடியும், எப்படியெல்லாம் நம்ம வந்து இறக்குமதியை குறைக்க முடியும் அப்படின்னு பண்ணி அப்போ அதுதான் செய்ய முடியுமே தவிர, ஒரு தனி மனிதன் காலகாலமாக இப்போ உங்கள் அப்பா அல்லது உங்கள் தாத்தா காலத்துலேருந்து தங்கம் வாங்கிக்கின்னு தான் இருக்கிறாங்க, அதனால் நல்லா பயன்பெற்று இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா தங்கம் தான்ப்பா வாங்கணும், அதுதான் நல்ல சிறந்த முதலீடு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ சமீபம் அந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நுகர்வு அதிகமாயிருச்சு. இப்போ தங்கத்தை வந்து தங்கமாக வாங்குறதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரமா வாங்குறதும் டிஜிட்டல் கோல்டும் போட்டது தான் அந்நிய செலாவணி அதிகமாக செலவாகிறதுக்கு ஒரு காரணமா சார்? இல்லை, டிஜிட்டல் கோல்டு தங்கப்பத்திரம் வாங்குறதுனால நமக்கு அந்நிய செலாவணி கையை விட்டு போகாது. ஓகே. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக தங்கம் வாங்கும்போது தான் தங்கத்தை நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அப்போ தான் நம்ம வந்து வெளிநாட்டு செலவுனே நமக்கு செலவாகுது. ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுனாலையோ இந்த சாவரின் கோல்டு பாண்டு அது வாங்குறதுனாலையோ அதனால் வந்து பணம் வந்து நமக்கு அந்நிய செலவணி வெளிநாட்டுக்கு போகாது, பணம் உள்ளுக்குள்ளே தான் சுற்றின்னு இருக்கும். ஸோ அந்த லாஜிக் வந்து தப்பு. அது இன்னொன்று, இந்த ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க, இந்த ஓராண்டுக்கு தான் இந்த 15% இருக்கும், அப்புறம் குறைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. குறைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இங்கே குறைக்கிறப்போ சர்வதேச அளவில் போர் நின்னா திரும்ப தங்க விலை ஏறிடுமோ? தங்கம் விலையை பொறுத்த வரைக்குங்க அதோடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லிடுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலத்துக்கு தங்கம் விலை ஏறாமல் இருந்திருக்குது. 500 ஆண்டு காலம்? 500 ஆண்டு காலத்துக்கு தங்கம் விலை ஏறினதே கிடையாது. நீ தினம் ஏறிட்டு சார், காலை மாலை 3 வேலை ஏறுது. அது வந்து ஒரே விலை. அதுவும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அந்த தங்கத்தோட விலையை நிர்ணயித்தாங்க. அந்த நிர்ணயித்த விலை தான் 500 ஆண்டு காலத்துக்கு தொடர்ந்து இருந்தது. 1971 அந்த வருஷம்தான் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே வந்து அரசாங்கம் வந்து தங்கத்தோட விலை நிர்ணயிக்காது, அந்த மார்க்கெட் ரேட் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சந்தைகளை திறந்து விட்டாங்க. 1971 1980 வரைக்கும் ஒரு சீராக தான் இருந்தது. 1980 ஒரு மாபெரும் பிரச்சனை. என்ன பண்ண, இன்றைக்கி என்ன பிரச்சனை கூட அதே பிரச்சனை அன்றைக்கி. இன்றைக்கி என்ன பிரச்சனை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் நடக்குது. 1980 என்னென்னா, ஈரானில் ஒரு மன்னராட்சி இருந்தது. அந்த மன்னராட்சியை எதிர்த்து ஒருத்தர் ரெவல்யூஷன், ஒரு புரட்சி அதை ஏற்படுத்தினார். அந்த புரட்சியை ஏற்படுத்தினது யாருன்னா, இப்போ சமீபத்தில் அமெரிக்கா கொல்லப்பட்ட கொமைனி. ஆமாம், அவர் தான் அந்த புரட்சியை வந்து ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்தில் அந்த புரட்சியாளர்கள் கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த நாடும் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் எதுவும் ஏற்றுமதி பண்ணாமல் தடுத்துட்டாங்க. அதனால் உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தப்போ அந்த காலகட்டத்தில் 6 மாதங்களில் தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறியது. 6 மாதங்களில் 4 மடங்கு ஏறியது. 400% அப்படின்னா 400% ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பிரச்சனைகள் தீர்வாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறலை. அப்போ நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம், இல்லை சார் இங்கே நமக்கு தங்கம் ஏறினே தானே அப்படின்னாக்கா, இந்தியாவில் தங்கத்தோட விலை எதை வச்சு நிர்ணயமாகுது அப்படின்னா அது 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, உலகச் சந்தையில் அமெரிக்கன் டாலரில் என்ன விலை விற்குது, அது ஒன்று. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு. ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க தங்கத்தோட விலை இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏறும். உலகத்தில் ஏறலைனாலுமே இங்கே ஏறும். 3வது, இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். வரி ஏற்றினாங்கன்னா அந்த வரி இங்கே ஏறிடும். ஸோ அந்த 1980 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 27-28 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை உலகச் சந்தையில் அமெரிக்கன் டாலரில் விலை ஏறவில்லை, ஒரே விலையாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து விலை ஏறிச்சு. என்ன காரணம் என்னென்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட 1980 ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இருந்த ஒரு டாலரு 2008 கிட்டத்தட்ட ஒரு 45 ரூபான்ற அளவுக்கு வந்தது. ஓகே. ஸோ அத்தனை மடங்கு இங்கே விலை ஏறி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதே பிரச்சனை தான் இப்போ நமக்கு திரும்ப இருக்குது. உலக சந்தையிலையும் பிரச்சனை இருக்குது, ஈரான் பிரச்சனை. அந்த ஈரான் பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு பார்த்திங்கன்னா
இது வந்து காமோடிட்டி சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஏறும். அந்த சந்தை வந்து காலை சந்தைன்னு சொல்லுவாங்க, புல் மார்க்கெட் அப்படின்வாங்க. அப்புறம் ரொம்ப ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து பெருசாக ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, அப்படியே இருக்கும். அது வந்து பன்னி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, முயல் சந்தைன்ட்டு. சில சமயங்களில் ரொம்ப வேகமாக இறங்கும், அது வந்து கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமோடிட்டி சூப்பர் சைக்கிள் அப்படின்றது என்னென்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக ஏறிடும். அது வேகமாக ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டு காலத்துக்கு, நான் பல ஆண்டு காலம்னு சொல்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் ஓகே ஏறாமலேயும் இருக்கும். அதுதான் 1980 நடந்தது. 80 6 மாதங்கள் இல்லை 4 மடங்கு ஏறிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டு காலத்துக்கு ஏறலை. அப்போ ஒரு உச்சம் தொட்டு தங்கம் அப்படியே ஸ்டேபிள் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கொஞ்சம் இப்போ என்னுடைய கணிப்பு வந்து அந்த உச்சம் ஆல்ரெடி தொட்டாச்சு. ஓகே. தங்கத்தோட விலை உலகச்சந்தையில் உலகச்சந்தையில் வந்து கிராம் கணக்கு பேச மாட்டாங்க, அவுன்ஸ் கணக்கு சொன்னாங்க. ஒரு அவுன்ஸ் வந்து கிட்டத்தட்ட $5600 போச்சு. இந்த பிரச்சனை என்பது $5600 போயிட்டு இப்போ 4500 வந்து இப்போ 4500லேருந்து 5600க்குள்ளாரவே தான் இப்போது வர்த்தகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த 5600 அடுத்த 10 வருஷம் அல்லது 20 வருஷத்துக்கு தாண்டாதுன்றது என்னுடைய கணிப்பு. ஆனால் இதை நினச்ச உடனே நம்ம சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து உலக சந்தையில். ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகுது. கிட்டத்தட்ட இப்போது 96 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்தால் அது 100 ரூபாய்க்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 100 ரூபான்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். அது 100 போச்சுன்னா 100ன்றது 105, 110, 120 போயினா தான் இருக்கும். பட் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ நான் வந்து ஒரு பொதுவாக சொல்லுவேன், அதாவது வந்து ஒரு இப்போ சிங்கப்பூர் இருக்குது, அது ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே முஸ்லீம் நாடுகள். சிங்கப்பூர்லேயும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சிங்கப்பூரில் இருக்கிற முஸ்லீம்கள் யாருமே அவங்கள வந்து சிங்கப்பூராக கூட தான் அவங்கள இணைச்சி பேசுகிறாங்களே தவிர, இல்லை நான் மலேசியாவுக்கோ இந்தோனேஷியாவுக்கோ ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சிங்கப்பூருடைய பொருளாதாரம் ரொம்ப வலுவாக இருக்குது. பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய முதல் இது வந்து மதமோ வேறு எதுவோ கிடையாது. அவனுக்கு முதல்ல பொருளாதாரம். எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும், எனக்கு துணிமணி வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அதுதான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற எல்லாமே வரும். ஸோ அங்கே பொருளாதாரம் ரொம்ப வலுவாக இருக்குது. மலேசியாவோ இந்தோனேஷியாவோட பொருளாதாரம் வந்து அவ்வளோ சரியில்லை. அதனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து சிங்கப்பூரோட தான் மனதாலையும் உள்ளத்தாலையும் எல்லாத்துலேயும் இதில் தான் ஒன்றி இருப்பாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து நிறைய தேவைப்படும். பணமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள், குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுக்கிறவங்க மட்டும்தான் அதை பேசுவாங்க. பணம் மகிழ்ச்சியை தராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பணம்ன்றது வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது, ஆனால் குறைஞ்சபட்சம் நிறைய பிரச்சனைகளை அது தீர்த்துரும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வருதுன்னா அது பணம் வந்து தீர்க்க முடியாது, ஈகோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் பணம் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் தீர்க்கலாம். அதே போல் தான் ஒரு நாடும் பொருளாதாரம் நல்லா இருந்தால், பொருளாதாரம் நல்லா சிறப்பாக இருந்தால் அந்த நாட்டில் 90% பிரச்சனைகள் தானாக சரியாக போயிடும். ஓகே. அந்த பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னும் போது தான் நீங்கள் வந்து தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சமையல் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்புறம் என்னென்ன கொஞ்ச நாள் கழிச்சா கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த என்னென்னா இந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நல்லா மேம்படுத்தினாங்கன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் தானாக சால்வ் ஆகிடும். நிறைய கேள்விகளுக்கு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.